வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு உச்சநீதிமன்றத்துடைய விசாரணை தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பட்டய படிப்புகள் பட்ட மேற்படிப்புகளின் இணைத்தன்மை ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் தொடர்பான அரசாணைகளை வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மே 13 அன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் மறுசீராய்வு மனு விசாரணை குறித்த முக்கிய தகவல்கள் இந்த தொகுப்பு வழங்கும். தரமான கல்வி என்பது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதால் ஆசிரியர்களின் தங்கள் பணி பாதுகாப்பை மட்டுமே கருத்தில் கொண்டு சுயநலத்துடன் செயல்படக்கூடாது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார். அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்கு அளிக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வாதிட்டாலும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாய சட்டப்பூர்வமான தேவை நீதிமன்றம் வலியுறுத்தியது. மீண்டும் அரசு விதிகளை திருத்தம் செய்யாதவரை நீதிமன்ற தீர்ப்பு ஆசிரியர்களுக்கு சாதகமாக அமையவில்லை என்பதால் அனைவரும் தேர்வில் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. தற்பொழுது இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிப்புள்ள ஆசிரியர்கள் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள தேர்வுக்கு தயாராகுமாறு இது நம்ம சொல்கிறோங்க. எது எப்படியோ இந்த டெட் தேர்வு ஆசிரியர்கள் ஜூலை மாதம் வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஃபெயிலானவங்க உடனடியாக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். தற்சமயம் பார்த்திங்கன்னா டிஆர்பியில் நிறைய முக்கியமான அறிவிப்புகளை புதிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குறிப்பிட்டு சொல்ல போகிறாரு, வெங்கட்ரமணன்றவர். ஸோ தாவேகா ஆட்சியில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு மாணவர்களுடைய கல்வி நலனையுமே அலசி ஆராய்ந்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாமே விரைவில் பண்ண இருக்காங்க தாவேகா ஆட்சியில். ஸோ ஆசிரியர்களுக்கு இந்த 149 ஜிஓவையும் பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரவையும் ஆல்ரெடி 2% பார்த்திங்கன்னா உயர்வு கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஆசிரியர்களின் கோரிக்கைகள் எல்லாமே அமைச்சராக வரக்கூடிய வெங்கட்ரமணன்கிட்ட கண்டிப்பாக இதை பற்றி எடுத்து சொல்ல போகிறாங்க. ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே மனுக்கள் கொடுக்க போகிறாங்க. ஸோ பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர்கள் சங்கங்கள் எல்லாமே சேர்த்து சில முடிவுகள் எடுக்க போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தாவேகா அரசு ஆசிரியர் சங்கங்களை அழைத்து பேசி சில முக்கியமான அறிவிப்புகளையும் வெளியிட போகிறாங்க. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இந்த தாவேகா அரசு அப்போ ஆசிரியர்களுக்கு இனி நன்மை பயக்கக்கூடிய அரசாக அமையும் என்று அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் வரலாம். ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு பட்டப்படிப்பு மேற்படிப்புகளின் இணைத்தன்மை ஈக்குவலன்ஸ் தொடர்பான அரசாணை. ஸோ இதை இணைத்தன்மை ஈக்குவலன்ஸ் தொடர்பான அரசாணைகளை ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிஏ ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டினா ஈக்குவலண்ட் எம்பேட் நாட் ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப போர்டு பிசிக்கல் எஜுகேஷன் 2025 ஓகேங்களா, அதோடைய ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. 129 யூத் வெல்ஃபேர் ஸ்போர்ட்ஸு டெவலப்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் படித்த எம்ஏ தமிழாலஜி தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் ஈக்குவலண்ட் எம்ஏ தமிழுக்கு தான் ஈக்குவலண்ட். ஸோ இது எல்லாமே ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இது தமிழ் போர்டு ஓகேங்களா. ஸோ டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா, இது ஈக்குவலண்ட் இந்தியன் கல்ச்சர் எம்ஏக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஈக்குவலண்ட் இது ஈக்குவலண்ட் இருக்கா இது இல்லையா அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ டிப்ளமோ பார்த்திங்கன்னா டிப்ளமோ பிளாஸ்டிக் மோல்ட் அண்ட் டெக்னாலஜி இது பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கலுக்கு மட்டும்தான் ஈக்குவலண்ட்டு, நாட் ஈக்குவலண்ட் ஓகேங்களா. ஸோ டிப்ளமோவுக்கு மட்டும்தான் ஈக்குவலண்ட்டு, நாட் ஈக்குவலண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ இது டிப்ளமோ மெக்கானிக்கல் ஈக்குவலண்டான்னு கேட்டிங்கன்னா நான் கொடுவேன். பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் ஈக்குவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவலண்ட். ஸோ இப்படி எந்தெந்த டிகிரிக்கு நீங்கள் ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு நினச்சிங்களோ அது இந்த ஜிஓ பார்த்து தான் நீங்கள் அந்த டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கீங்களா இல்லையான்றதை உங்களால் வைக்க முடியுங்க. ஸோ நீதிமன்றத்துடைய கருத்துக்கள் சுயநலமாக இருக்காதீர்கள். ஆர்டி குழந்தைகள் கல்வி உரிமை சட்டம் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பிற்கானதல்ல, அது குழந்தைகளின் நலனுக்காகவும் தரமான கல்விக்காகவும் உருவாக்கப்பட்ட நீதிபதிகள் தெரிவிச்சாங்க. ஸோ டெட் தேர்வு விரைவில் நடத்தப்படும் 25 ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இந்த வழக்கின் தீர்ப்பு நாடு முழுவதும் உள்ள சுமார் 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு எதிர்காலத்தை பாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஆசிரியர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ சுமார் 400 ஓகேங்களா. வாதத்திலே தேசிய அளவில் பாதிக்கப்படும் 25 லட்சத்துக்கு மேல். அடுத்த டெட் தேர்வு காலம் ஜூலை மாதத்தில் தொடங்க போகிறாங்க. ஸோ பின்னோக்கி செயல்படுத்துவதில் இதில் சிக்கல்கள் இருக்கிறதுனால இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுக்கு தாவேகா அரசு பார்த்திங்கன்னா சில முக்கியமான இலவசங்களை கொடுக்க போகிறாங்க. விரைந்து அதையும் பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர்களுடைய கல்வி நலனை பொறுத்து
அவர்களுக்கு சில முக்கியமான அறிவுரைகள் எல்லாமே பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கு. ஸோ வரக்கூடிய ஜூன் மாதம் முதல் இந்த கல்வியாண்டு முதல்ல இதெல்லாமே செயல்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பள்ளிக்கல்வித்துறையில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முக்கியமான தேர்வுகள் அனைத்துமே வெளியிட போகிறாங்க. டிஆர்பியில் 4 தேர்வுகளுடைய தேர்வு தேதிகள் யூஜிடிஆர்பி, பிஇஓ, பிஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டி இந்த தேர்வுகளுடைய தேதிகள் எல்லாமே விரைவில் வெளியிட போகிறாங்க. அதுவும் இந்த மே மாதம் இறுதி இல்லைனா ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இந்த தேர்வுகளுக்கு உண்டான தேதிகள் எல்லாமே நடத்த போகிறாங்க. ஸோ விரைவில் தேர்வுகளும் தொடங்கப்படும். ஸோ கண்டிப்பாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இப்போ வந்து ஸ்டடீஸ் எல்லாமே முடிச்சு வச்சுக்கோங்க மக்களே. இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.